ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது தேசத்துல மிஷனரிகளுக்காக, நம்ம இந்திய தேசங்கள் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அநேக கிராமங்கள்ல, மலைகள்ல, சொந்த தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அநேக இடங்கள்ல போய் கர்த்தருக்காக ஊழியம் பண்ற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நம்ம நல்ல ஒரு பாரத்தோட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, அவங்க ஒவ்வொரு விதத்திலையும் அவங்க விதைக்கிற விதைகள் 1000 100 அதிகமாய் பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல ஒரு இதோட நம்ம நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. ஏசப்பா, எங்களுடைய இந்திய தேசங்கள் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஏசப்பா, உமக்காக அப்பா செய்கிற அந்த ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் அப்பா நீர் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, உமது பிரசன்னம் அப்பா உங்களை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, உமது கிருபை, உமது தயவு அப்பா அவங்க ஒவ்வொருவருடையும் கூட இருக்கும்படியாய், அவங்க பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரும் கூட இருக்கும்படியாய் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. அப்பா, அவங்க விதைக்கிற விதைகள் 100 1000 பலன் கொடுக்கத்தக்கதாய் அப்பா, தேவனை அறியாத ஒவ்வொரு ஜனங்களும் இன்னும் அதிகமாய் உம்மை அறியத்தக்கதாய் என் தேவன் அப்பா நீர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, நீர் பலப்படுத்த போற கிருபைக்காய் இன்னும் தேவன் அப்பா இன்னும் அநேக மிஷனரிகளை அப்பா என் தேசத்தில் அப்பா உருவாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜெப குறிப்புக்காக இங்க யாராட்டும் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. மிஷனரிகளுக்காக தேசத்துல யாராட்டையும் ஜெபம் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க யாராட்டையும் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. ஜெபமண்ணையில மரித்தோறு எழுப்பக்கூடிய வல்லமை அங்கே விளங்குவதாக ஆண்டவரே. அநேக காயம் கட்டுக்கிற வல்லமை அங்கே விளங்குவதாகப்பா. ஏசப்பா, மிஷனரிகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவனுடைய தேவை நிமித்தமா எந்த இடத்துலையும் மிஷனரிகளை சோர்ந்து போகக்கூடாதப்பா. ஏசப்பா, மிஷனரிகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் போல என் தகப்பனே ஒவ்வொரு வட இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் ஆண்டவரே. அவங்க நிமித்தமா நம்முடைய ராஜ்யம் அங்கே வருவதாகப்பா, வருவதாக ஆண்டவரே. ஏசப்பா, மிஷனரிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு அவங்க எந்த ஊர்ல போறாங்களோ அவ்வளவு பேரை ரட்சிக்கப்படணுமாப்பா. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாள் நடந்தது போல மிஷனரியை கொண்டு நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுவீராகப்பா. என் தெய்வமே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்கள் நிறைய சுவிசேஷ ஊழியக்காரவங்க நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்றதுக்கு போகிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க எங்கே போனாலும் எந்த மனுஷ ரீதியாகவோ இல்லை யார் ரீதியாக அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு, கர்த்தருடைய பணியை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவங்கள பாதுகாத்து இன்னும் அதிகமாக அவங்கள பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா, அந்த ஊழியக்காரங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. அப்பா, உமக்காக ஜெபிக்கிறவங்கள அப்பா இன்னும் அதிகமா அப்பா நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, அவங்களுடைய ஒவ்வொரு பாதுகாப்பையும் கர்த்தரின் கரம் அப்பா உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, உம்மை அறிவிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் உமது வல்லமை அப்பா விளங்கும்படியாய் அப்பா அவங்களுக்கு எதிராய் வருகிற ஒவ்வொருவரும் அப்பா பலனற்று போகும்படியாய் அப்பா அவங்களுக்கு எதிராய் வருகிற ஒவ்வொரு மனுஷர்களும் அப்பா சமாதானமாய் போகத்தக்கதாய் என் தேவன் அப்பா அவர்களை நீ நடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா, அவங்களுக்கு எதிராய் வருகிற ஒவ்வொரு ஆபத்துகளிலும் கர்த்தரின் கரம் அப்பா அவங்களை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, அவங்களை ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காய் இன்னும் அதிகமாய் பயன்படுகிற பாத்திரமாய் என் தேவன் இன்னும் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, உமது கரத்தை நாங்கள் ஒப்பு
கொடுக்கிற ராஜா. அப்பா உமது இரத்தம் அவங்களை மூடி பாதுகாத்து கொள்ளட்டும் ராஜா. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப குறிப்புக்காக யாராட்டி ஒருத்தர் ஜெபம். இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு மீ துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா எல்லா கிராமங்களுக்கும் ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிக்க செல்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுவிசேஷத்திற்கு விரோதமாக எந்த மக்களும் எழும்பாதபடி அநேக ஜனங்கள் சுவிசேஷத்தின் ஊழியத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் ஐயா. அநேக கிராமங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் அநேக உண்டப்பா. அநேகரை சுவிசேஷத்திற்காக நீங்கள் தெரிந்தெடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. சுவிசேஷத்தின் மூலியமாக ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் ஆவியை ஊற்றும்படியாய் செபிக்கிறோம், சொத்தரிக்கிறோம் ஐயா. அவங்களுக்கு வருகிற எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி அவர்களை நீங்கள் பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா, சொத்தரிக்கிறோம் ஆவியானவரே. சுவிசேஷத்தின் மூலியமாக ஒவ்வொரு குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா, ரட்சிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், சொத்தரிக்கிற ஆவியானவரே. ஆண்டவரே சுவிசேஷத்தின் மூலியமாக தகப்பனே ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ கிராமங்கள் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, கர்த்தர் யார் என்று கேட்குறாங்கப்பா. அப்படிப்பட்ட கிராமங்களிலே ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்பட அநேக சுவிசேஷகரை நீங்கள் தெரிந்தெடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அவங்களை பாதுகாத்துக்கங்க, போய்க்கில வரத்தில் உடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக்கங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டார் பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டார் பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட நம்ம 2 காரியத்திற்காக செபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு குடும்பங்களிலே சமாதானத்திற்காக நம்ம செபிக்க போகிறோம். இப்போ நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானமே இல்லை. அதாவது இன்னும் நம்ம அதிகமாக செபிக்கணும் அப்படின்னு ஆண்டவரோட நம்ம நெருங்கும்போது இன்னும் நிறைய சோதனைகள் நம்மளை புடமீட ஆண்டவர் வைக்கிறாரு. ஆனால் அதுலேயும் நம்ம நினச்சி ஆண்டவரோட இன்னும் நம்ம இணைஞ்சி தேவ சமாதானம் நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்யும்படியாக ஒவ்வொருவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி செபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிற ராஜா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த வேளையிலும் கூட அப்பா குடும்பத்தில் உள்ள சமாதானத்திற்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பா உம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா தேவ பிள்ளைகள் குடும்பங்களிலே அப்பா ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பா சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற அப்பா பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொல்லாத இருளின் கிரியைகளை நாங்கள் இப்பொழுதே அப்புறப்படுத்தி செபிக்கிற ராஜா. என் கர்த்தருடைய சமாதானம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் அப்பா சுகித்திருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. பாரப்படுகிற ஒருவர் இந்த காரியத்திற்காக நாம் செபிப்போம்.
இருக்கத்தக்கதாக ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக சொன்னது போல ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஒரு தெய்வீக சமாதானம் எதனாலையும் ஆண்டவரே எடுக்க முடியாத ஒரு சமாதானம் கடந்து வரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. பொருளாதாரங்களை கர்த்தர் கரப்பிடிச்சு நடத்துங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே உண்கிற உணவுகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு கையிட்டு செய்கிற தொழிலை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானம் ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன்னு சொன்னீங்களப்பா. ஒரு பெரிய தெய்வ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பெரிய சமாதானம் இங்கு வந்து முழங்கால் பற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசேஷித சமாதான கிருபை ஆண்டவரே உங்களுடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்க சமாதான சந்தோஷம் எப்பொழுதுமே எல்லா இடத்திலும் ஆண்டவரே குடும்பங்களில் தங்கி காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே ஆண்டவர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த குடும்பமாய் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தகப்பனப்பா, நாங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனப்பா, குடும்பங்களை பெரிய காரியங்களை செய்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்திடுவா அதினதின் காலத்திலே காத்திருப்பே என் நேசருக்காய் புதுபலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவா அதினதின் காலத்திலே காத்திருப்பே என் நேசருக்காய் புதுபலன் அடைந்திடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். அடுத்ததான் நான் ஜெபிக்க போகிற காரியம் கடன் பிரச்சனைகளுக்காக. நிறைய குடும்பங்களில் கடன் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்மளே சில நேரங்களில் முடியல அப்படின்னா ஜெபத்தில் இருக்காமல் கடன் வாங்குறதுக்கு தான் நமக்கே மைண்டு வருது. ஆனால் அப்படி இராமல் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இனிமேல் கடன் வாங்காதபடிக்கு தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஜெபித்து நம்ம ஞானமாய் செயல்படுபடியாக நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி ஜெபிப்போம். கடன் பிரச்சனைகள் மாற வேண்டுமாய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இயேசப்பா, அந்த வேளையிலும் கூட அப்பா கடனோடு இருக்கிற குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இயேசப்பா, நாங்கள் இனிமேல் கடன் வாங்காதபடிக்கு இயேசப்பா எங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களை நடத்துகிற ஒரு ஞானத்தை அப்பா உம்முடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இனிமேல் நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு இயேசப்பா மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தரித்திரங்களை இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இயேசுவே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒருவர் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. சூத்திரம் கத்தாவே, இயேசுப்பா, இந்த வேலையில் கூட கத்தாவே சூத்திரம் அப்பா. கடன் பாரத்தோடு தவிக்கிற பிள்ளைகளோட உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சூத்திரம் அப்பா, நீ கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. சூத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலே தகப்பனை பலவித பிரச்சனையினால தகப்பனே அப்பா சூத்திரம் ஆண்டவரே கடன் பாரத்தோடு தவிக்கிற பிள்ளைகளை கத்தாவே ஆவியானவரே அப்பா. அந்த குடும்பங்களிலே கத்தாவே ஆவியானவர் ஆளுகை தங்கியிருக்கும்படியாக அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிப்பான்னு சொன்ன தகப்பன் ஆண்டவரே. என் ஆவியானவரே அப்பா, அப்பேற்பட்ட பிள்ளைகளுடைய பிரச்சனையிலிருந்து கத்தாவே என் தகப்பனே இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே படிப்பின் காரியமாக ஆண்டவரே அப்பா கடன் வாங்கி
போராட்டம் பிரச்சனைகள் அலமோதி கொண்டிருக்கிறது. அதுவீரப்பா ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே அப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து கத்தாவே, அந்த கடன் பாடத்திலிருந்து சுவாமி உங்க பிள்ளைகளை தகப்பனே சோத்திரம் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு வாழ்க்கை நன்மை உண்டாயிருக்கும் சொன்ன தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய தொழில் காரியத்தில் கத்தாவே தேவனே அந்த பிள்ளைகளை கத்தாவே அப்பா நீ உயர்த்தும்படியா செபிக்கிறோம் ஐயா. வருமானங்களை பெருக பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி தகப்பன் ஆண்டவே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிரச்சனையிலிருந்து கத்தாவே அப்பா அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனை அப்படி செய்ய போயிருக்காய். நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். முழுதுமாய் உங்களை பிள்ளைகளை பாதுகாத்துங்க, வழி நடத்துங்க. எங்களை மறைங்க ஆவியானவர் வெளிப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், நம் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வைக்க நம்ம வாசிக்க போகிறோம். யாராவது ஒருவர் வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சர்ச்சையாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னான். அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தாங்க. இந்த நாளிலும் கூட பெண்கள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. மார்க் 5:25, 26, 27. ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தேசத்தில் இன்னைக்கு நிறைய பெண்கள் கர்ப்பப்பை பிராபலத்தில் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அநேக பெண்கள் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி நம்ம அதிகமாக நம்ம பெண்களுக்காக அதிகமாக பெண்கள் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்மளுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயம். உங்களுக்கு ஜெப குறிப்பாகவும் ஒரு ஆலோசனையாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த நாட்களில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு வீடுகளில் கணவன் கேர் எடுத்துக்கிடுவாங்க, ஒவ்வொரு வீடுகளில் கண்டுக்கிற மாட்டாங்க. அப்படி தானே? உண்மை தானே? இருப்பாங்க. அப்படிங்கும்போது தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ நம்ம இப்போ கை வைத்தியங்கள் இருக்குது, நம்ம மருத்துவம் நம்ம ரொம்ப அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் வரும் பொழுது அந்த நேரம் மருத்துவமனைக்கு நீங்கள் உடனே போங்க. போய் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசம்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் மிகவும் பலவீனப்பற்றக்கூடாது. இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிற ராஜா, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே. முழங்கால் படியிடுமா? முழங்கால் படியிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்க.
சோத்திரம் கர்த்தாவே, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நாங்கள் குறித்து நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. அப்பா அவளுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோமே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா வியானவரே, இந்த பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்கள் முதலாவது உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா வியானவரே, குழந்தை இல்லாத கர்ப்ப பைகளை கர்த்தர் நீர் தொடும்படியாய் செபிக்கிறோம். அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா மலட்டு தன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாய் செபிக்கிறோம். அப்பா உம்முடைய பலத்த கரமும் உம்முடைய ஓங்கிய புயமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை உள்ள கரம் ஆண்டவரே அப்பா வியானவரே ஒவ்வொரு பெண்களுக்கும் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பாமை நன்றியோடு மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆவியானவரே பெண்களுக்கு ஆண்டவரே நீர் பரிபூர்ண விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். எரேமியாவை நாங்கள் பார்க்கிறோமே, கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா கர்ப்ப பையில ஆண்டவரே கேன்சர் வியாதியினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை நீர் செய்யும்படியாய் செபிக்கிற ராஜா. உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த ஜப குறிப்புக்காக யாராவது ஒருவர் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் பிசாசு கொண்டு வர எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முடக்கி போடுகிறோம். அப்பா ஒன்றுகளை தொடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாம் இழிவாக நினைக்கிறாங்க இயேசப்பா. ஆண்டவரே நிலைமை மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆண்டவரே சாராளுக்கு வயது முதிர்ந்த நிலைமையிலும் ஆண்டவரே குழந்தையை கொடுத்தீர் அல்லவா ஆண்டவரே. அண்ணால் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவள் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் அல்லவா. அப்பா நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிருபையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. அந்த கிருபையை ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் வைப்பீராக ராஜா. மலடியை பிள்ளைத்தாச்சாக்கி சந்தோஷப்படுத்துகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. ஒவ்வொரு மலட்டு கற்பத்தையும் இன்றைக்கு நீ தொடுவீராக ராஜா. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா ஆண்டவரே நிறைய பேரை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்களை தொடுவதாக இயேசப்பா. அப்பா நாங்கள் பெரிய காரியங்களை பார்க்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே பெண்களுக்கு அப்பா ஆண்டவரே வருகிற எல்லா கர்ப்பப்பை வியாதிகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படும் பொழுது எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகள் ஒன்றை நான் வரப்பட மாட்டேன் என்று சொன்னீர் அல்லவா. அப்பா உம்முடைய வார்த்தைப்படி ஆக கடவுள் ராஜா. ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரே அப்பா தங்கள் ஆபத்து காலத்தில் உண்மையை நோக்கி பார்க்க ஒரு கிருபையை தருவீராக ராஜா. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி பெண்கள் பலவீனமாகாமல் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இயேசு என்று அறிந்து கொண்டு ஏசப்பா உண்மையை நோக்கி பார்க்க கிருபையை தருவீராக ராஜா. இயேசுவே அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்த நாளில் கூட அதாவது சபைகளில் ஆத்துமாக்களுக்கு குறைஞ்சி போகிறாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பேரும் என்ன செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக காணப்படணும். நம்ம ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா நீங்களாம் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஜபம் பண்ணுறீங்க, அந்த காரியம் நடந்துட்டுனா நீங்கள் என்ன பொறுத்தனை பண்ணுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாராவது சாட்சி சொல்லுவேன். இனிமே உங்களுக்கு ஆலோசனையாகவும் ஜப குறிப்பாகவும் தான் கொடுக்க.
இனிமே வந்து ஆண்டவரே எனக்கு நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா ஒரு ஆத்துமாவை நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவேன். புரியுதா? ஒரு ஆத்மாவை நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவேன். நம்ம வந்து நம்மளுடைய சாட்சி வந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம சபையில் வந்து அறிக்கை செஞ்சு கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். பைபிளில் இருக்குது, மகிமைப்படுத்தணும். இந்த ஆத்மா எங்கே வரும்? பரலோகத்துக்கு வரும். அப்படியே நமக்கு ஒவ்வொரு முத்துக்களும் அந்த பரலோகத்தில் சேர்க்கப்படும். நம்ம ஒவ்வொரு பேரும் ஆத்துமாக்களை ஆதாயம் அணுகிற கருவியை அந்த நாட்களில் மாற்றணும். சபைகளில் ஆவிகள் ஊச்சப்படணும். பின்மாறி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த நாளிலும் கூட ஜனங்கள் வந்து அந்நிய பாஷை பேசணும். நிறைய பேர் எத்தனையோ வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த அந்நிய பாஷை வரங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இல்லை. சபைகளில் வந்து ஆண்டு சொல்கிறாங்க, உன் ஜனத்துக்குள்ளே நீ கோல் சொல்லாது இருப்பாயாகன்னு இருக்குது. இன்றைக்கி இந்த சபைக்குள்ளே என்ன இருக்குது? நிறைய பேர் பெண்களை பற்றி, அடுத்த வீட்டை பற்றி தான் நம்ம கதை சொல்கிறோம். ஆவியானவர் எப்படி அசைவாடுவாங்க? இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கிற கருவியாக மாறணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தத்தை நாங்கள் செஞ்சு முடிக்கணும். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை ஆண்டவரே இந்த பூமியில் உமக்காக நாங்கள் வாழணும் அப்படின்னு நம்ம அநேக பேர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், எழும்பணும். புரியுதா? நம்ம ஜெபிக்கணும், நம்ம எழும்பணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இன்றைக்கி எனக்கு நான் வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை. நான் எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கினதே நான் சபைக்கு போன பிறகு தான் அடி வாங்கினேன். இது யாருக்காவது ஒரு சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு நேரம் நைட்டு 10 மணி ஆயிட்டு, ஐயோ நான் யாருக்குமே நான் சுவிசேஷம் சொல்லிடுறேன். அன்றைக்கி நான் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணுமே. அப்படின்னா வாலிப பிள்ளை தான், ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் போய் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் நடமாட்டமே இல்லை. ஒரு அம்மா மாவு அரைச்சிட்டு அப்போ தான் வந்தாங்க. இயேசுவை பற்றி சொல்லணுமே நான் கண்ணீரோட சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு தெருவுக்குள்ளே தான் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். பிந்து நான் நாட்களில் அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க பிள்ளைங்க ஊழியம் செஞ்சாங்க. இந்த நாட்கள் வாலிப பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, உங்கள் கூட நீங்கள் வந்து இயேசுவை ஏற்று கொண்டுட்டீங்க. இந்த நாட்களில் உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்காக நீங்கள் எழுதி வச்சு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சனால என் கூட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஊழியக்காரியாக தான் இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாட்களும் வாலிப பிள்ளைகள் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நானும் தேவனும் கேட்டிங்களா, நானும் தேவனும் அப்படிங்கிற அந்த உறவுக்களை போகும்பொழுது உண்மையிலே உங்களுக்கு பிந்தின நாட்கள் ஆண்டு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாங்க. சோத்திர ஆண்டவர், இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்திர இயேசப்பா, மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிற ராஜா. ஆத்துமாக்களை ஆதாயம் அணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா வியானவரே, மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிறோம். அப்பா வியானவரே, 4 திசையிலும் உள்ள ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட, ஆத்துமாக்களை ஆதாயம் அணுகிறவர்களாய் காணப்பட ஆவியானவர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பின்மாறி மலையை கர்த்தர் நீர் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். உன் சந்ததியின் மேல் நாவியும் உன் சாந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நீர் பலத்த கிரியைகளை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, கருத்தாய் ஆண்டவரே பொருத்தனை பண்ண என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, இங்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஆலோசனை கர்த்தராய் நீர் இருந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பாமை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம். உலக சிற்றின்பங்களுக்கு ஆண்டவரே மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே
ஆண்டவரே இவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்க அப்பாமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா ஆத்ம பாரத்தின் ஆவியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், மன்றாட்டின் ஆவியை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பாமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எரேமியா சொன்னது போல ஆண்டவரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா இருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா அந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஆண்டவரே அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசுவே நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெப குறிப்புக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆத்ம பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உமது கரம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மக்களும் சுவாமி ஆத்ம பாரத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்த நீங்கள் கிரியை செய்ய போயிருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சுசேசுடைய கால்கள் மலைகள் மேலே எவ்வளவு அழகாய் நிற்கிறது என்று ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி உன் வசத்தின்படி உமது கிருபையின்படி கர்த்தாவே எஸ்ஸப்பா சுசேசருடைய கால்கள் தகப்பனே ஒவ்வொரு மக்களையும் சுவாமி ஆத்ம பாரத்தோடு ஆதாயப்படுத்துவதற்கு நீ தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலையும் கூட கர்த்தாவே உமது பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே ஆத்மா பாரத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக கர்த்தாவே ஆண்டவரே நீர் கிருபையாக நீர் கொடுக்க போயிருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேசத்தின் மேல் கர்த்தாவே ஆண்டவரே உமது கிருபை இறங்க வேண்டும் தகப்பனே. ஆத்ம பாரத்தோடு கர்த்தாவே ஜெபிக்கிறதற்கு நீங்கள் கிருபை செய்யும் சுவாமி. ஒவ்வொரு மக்களோடு பேசுவதற்கு நீர் தகுதிப்படுத்த வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஏசப்பா நீர் போதியும் சுவாமி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையை என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. அதே வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேலும் கர்த்தாவே உமது ஆசீர்வாதத்தை மழை போல பொழிய செய்திட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, பரம பாக்கியத்தை கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு சுவாமி உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே பரம ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே ஏனோ தானோ ஒன்று இல்லை கர்த்தாவே இயேசப்பா பாரத்தோடு கர்த்தாவே உம்மை தேடவும் உம்மை தரிசிக்கவும் உம்மை கண்டுகொள்ளவும் சுவாமி நீர் கிருபை செய்ய போயிருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போ ஏற்பட்ட கிருபைகளை ஒரு மக்கள் கூட எழுந்து போகாதபடி கர்த்தாவே தேவ கிருபையும் ஆசீர்வாதமாக கர்த்தாவே உமது ராஜ்யத்தில் வரும்பொழுது நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாக நீர் மாற்ற நீங்கள் கிருபை செய்ய போயிருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, துதிக்கான மகிமை புகழ் எல்லாவற்றையும் தகப்பன் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் விளக்கை ஏற்றி நீரே, என் நீருளை அகற்றி நீரே, என் விளக்கை ஏற்றி நீரே, என் நீருளை அகற்றி நீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 40 அதிகாரம் 29, 30, 31.
ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து நம்ம நிறைய நேரம் என்ன செய்றாங்க, சோர்ந்து போகிறாங்க. இளைஞர் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இதில் என்ன பார்க்கணும், வாலிபர்கள் நிறைய நம்ம இந்த நாட்களில் நிறைய வாலிபர்கள் இடறி விழுறாங்க. சபைக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு அவங்க மித்த நாள் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேங்காங்க, காலையில் ப்ரேயர் பண்ண மாட்டேங்காங்க. நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய வாலிபர்கள் இடறி விழுறாங்க. நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையுமே சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம், திடீர்னு நல்லா இருப்போம், ஏதாட்டி ஒரு வார்த்தை நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போகிறோம். அப்படி இடறி விழாமல் இருக்க நம்ம இடறி போய் திருப்பி நம்ம மீண்டு எழுந்திருக்கணும்னா அடுத்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம இனிமே ஏசப்பா நாங்கள் எவ்வளோ வாலிபர்கள் இடறி விழுந்திருப்பாங்க, நம்மளும் இடறி விழுப்போம். நம்ம மற்றவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணும்போது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுடைய சிறையிருப்பை ஏசப்பா என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. அதே போல் நம்ம நிறைய வாலிபர்கள் நம்ம தேசத்தில், நம்ம பட்டணத்தில், நம்ம சபைகளில் நிறைய வாலிபர்கள் இருக்காங்க. அவங்க ஏசப்பாக்குள்ளே அவங்க என்ன செஞ்ச காத்து இருக்கும்போது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஏசப்பாக்குள்ளே இருக்கும்போது உலக ஆசைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிறனால அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு நாள் வரும், செல்லு மேலே ஒரு கசப்பு, நிறைய விஷயம் மேலே என்ன செய்ய, நிறைய ஆசை எது மேலாம் பட்டாங்களோ அது மேலே ஒரு கசப்பு ஏசப்பா சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏசப்பா புது பலன் தருவாங்க. நம்மளும் நிறைய நேரம் என்ன செய்வோம், நிறைய விஷயத்துக்கு காத்திருப்பான், அது கிடைக்காது. நிறைய வாலிபர்கள் நிறைய விஷயத்துக்கு காத்திருந்தா அது கிடைக்கலன்னா சரி ஒரு நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணி கிடைக்கவே மாட்டேங்க நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஏசப்பாக்குள்ளே காத்திருக்க 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 தேவன் ஒரு புதிய பலன் தருவாங்க. அவர் கழுகுகளை போல யாருமே எந்த மனுஷங்க நம்மளை அற்பமாக நினச்சாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோபு 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்கள், லாஸ்ட் வசனம். நம்ம நிறைய வாலிபர்கள் சபையில் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் நம்ம இப்படி இருக்கணும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நம்ம வாலிபர்கள் நிறைய வாலிபர்கள் என்ன செய்யணும், நம்ம தரிசனத்தை காணணும். அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். நம்ம சபை வாலிபர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், தரிசனத்தை காணணும்னு சொல்லி என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். இதுக்காண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம், வாலிபர்கள் என்ன செய்ய போகிறீங்க, சபையில் உள்ள வாலிபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கைகளை கோர்த்து ஏசப்பா எங்கள் தேசத்தில் எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் உள்ள வாலிபர்களை எங்கள் சபைக்கு கொண்டு வாங்க ஏசப்பா, உமக்குள்ளே இருக்கணும் ஏசப்பா, எங்கள் சபை வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், எங்கள் சபை வாலிபர்கள் தரிசனங்களை காணணும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் ப்ரே பண்ணலாமா? எல்லோரும் முழங்கால் போட்டு ஏசப்பா ஏசப்பா நிறைய வாலிபர்கள் இடறி விழுந்திருக்காங்க ஏசப்பா, எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் ஏசப்பா அநேக வாலிபர்கள் நிறைய பேர் கஞ்சாவினால் அடிமைப்பட்டு ஏசப்பா இடறி இருக்காங்க ஏசப்பா. அது நிமித்தம் நிறைய பேர் ஏசப்பா இடறி விழுந்திருக்காங்க ஏசப்பா. நிறைய பேர் காதல் மோகத்தில் இடறி விழுந்திருக்காங்க ஏசப்பா. அநேகர் ஏசப்பா ஏசப்பா போதையினால் ஏசப்பா, சினிமாவினால் ஏசப்பா அநேகர் ஏசப்பா இடறி விழுந்திருக்காங்க ஏசப்பா. உங்க சமூகத்துல காத்திருப்போர், உங்க சமூகத்துல காத்திருப்போர் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா, ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா ஏசப்பா. ஒரு நாள் வரும் உங்க சமூகத்துல காத்திருக்கும் போது இங்கே கழுகுகளை போல உயரை செட்டைகள் அடித்து எழும்புகிற நாட்கள் வரும். நீங்க சோர்ந்து போகாதீங்க, இடறி விழாதீங்க. ஏசப்பா சமூகத்துல காத்திருக்கும் போது கண்டிப்பா ஏசப்பா ஒரு நாள் அதற்குரிய ஒரு பலனை கட்டளையிடுவார். எல்லாரும் ஜோமடலாமா ஏசப்பா, எங்க சபை வாலிபர்களை ஏசப்பா தரிசனங்களை காணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். நம்ம எல்லாரும் ஜோமனுங்க ஏசப்பா, எங்க சபை வாலிபர்கள் இயேசுவி நாமத்தினால ஏசப்பா எவ்வளவு பேர் இடறி விழுந்திருக்கலாம், அவங்க மீண்டும் எழும்பணும், மீண்டும் எழும்பணும். நிறைய பேர் ஏசப்பா எல்லாரும் சாட்சிகளாய் நிற்கணும்
இருக்கணும். இந்த பையனா, இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், இவன் எப்படி வந்தான்ங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை நீங்க கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த சபையில் உள்ள வாலிபர்களை நீங்க எழுப்புங்க ராஜா. தீர்க்க தரிசனம் சொல்லணும் ராஜா, சொப்பனங்களை காணணும் ராஜா, தரிசனங்களை காணணும் ராஜா. ஒரு வாலிபர் சத்தமாக நீங்க ஜோமடலாமா ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபரும், நிறைய வாலிபர்கள் கஞ்சாவினால அடிமையாயிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர் தினந்தோறும் அழுறாங்க ஏசப்பா. என் பிள்ளை என்னைக்கு ரட்சிக்கப்படும், என் பிள்ளை இதே போல எப்படி இருக்கும். அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது ஏசப்பா, எப்போ என் பிள்ளை ரட்சிக்கப்படும், என் பிள்ளை என்னைக்கு தீர்ந்துன்னு சொல்லி அநேக பெற்றோர்கள் அழுதுருக்காங்க. அநேக பெற்றோர்கள் என் பிள்ளை எப்போ விடுதலை ஆகும்னு அழுதுருக்காங்க. அப்பா, ஒரு விஷயம் எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ராஜா. எங்க பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்க, எங்க தெருவை கண்ணோக்கி பாருங்க ராஜா. நிறைய பேர் எவ்வளோ பேர் இடறி விழுந்திருக்கலாம். நம்ம கர்த்தருக்குள்ள பலன் அடைய போறோம், நம்ம கர்த்தருக்குள்ள பலன் அடைய போறோம். ஏதாட்டி ஒரு வாலிப பெண் ப்ரேயர் பண்ணலாமா? உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள வாலிப பிள்ளைங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஆண்டவரை இடம் கொடுக்காமல் ஆண்டவரே நீரே உண்மையான தேவன் என்கிறத எடுத்துரைக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்கிற வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே கஞ்சா குடி ஆண்டவரே அவங்ககிட்ட அது அந்த ஆவிதான் இசப்பா நிறைஞ்சிருக்கு. அதனால எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்கள நீங்க ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க இன்று உங்க கரம் அவங்கள தொடணும் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க தொட்டு அவங்கள சுகமாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே, இப்போ யாரெல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்க உங்க சமூகத்துல சாட்சியாய் மாற நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இன்று குடித்து கொண்டு ரோட்ல இருக்கிறவங்க நாளைக்கு உங்க சமூகத்துல சாட்சியாய் நிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ செல்லுல ஆண்டவரே வாலிபர்கள் அவங்க வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறாங்களா அப்பா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அவங்கள பாருங்க ஏசப்பா. அந்த செல்லுக்குள்ள கொண்டு போற சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டுகிற ஏசப்பா. ஆண்டவரே, செல்லுக்காக கொலை செய்யற நிலைமை கூட வந்துட்டு தகப்பனே. ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள் உமக்காக எழும்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ஏசப்பா நாங்க வாழணும். ஆண்டவரே, பாவத்தின் வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பாவத்துல இருந்து எங்களை தூக்கி எடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்க தெரியாம இந்த பாவத்துக்குள்ள போயிட்டோமே ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய நீங்க எங்களை நிறுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்க உமக்காக ஜொலிக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க உமக்கு சாட்சியா வாழணும் ஏசப்பா. எங்க வாழ்க்கை ஆண்டவரே சாட்சியாய் மாற நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் ரட்சிக்கப்படல தகப்பனே. ஆண்டவரே, எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க அவங்கள தாயின் கருவிலே ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே, முதல்ல சபையில் உள்ள வாலிபர்கள் ஆண்டவரை உமக்காக ஊழியம் செய்ய நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க படிப்பின் காரியம் உமக்காக ஆண்டவரே தனித்துவமா தெரியணும் தகப்பனே. ஆண்டவரே, இது உலக பிரகாரமான பாவங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க தப்பி தவறி கூட சாத்தானின் பிடியில் நாங்க விழக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க உமக்காக ஊழியம் செஞ்சே ஆகணும் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் நாங்க காணணும் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க மற்றவங்களுக்கு ஆண்டவரே நாங்க சாட்சியா நிக்கணும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கை அசுத்தமா இருக்கு ஏசப்பா. ஆண்டவரே, அந்த அசுத்தத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீ உங்களால மட்டும்தான் ஏசப்பா முடியும். ஆண்டவரே, எங்களுக்காக அன்னைக்கு நீங்க கல்வாரியில சிந்தினீங்களே ஏசப்பா. அந்த ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த உலக இன்பம் எல்லாம் மாயைன்னு எல்லாருக்கும் நீங்க அறிவிங்க தகப்பனே. ஆண்டவரே, எல்லா எந்தெந்த மாயைகள் கட்டி போட்டிருக்கா எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உடைபட்டு போகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இன்னைக்கு கண்டிப்பா ஆண்டவரே நிறைய வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே ஆறுதலுக்காக ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறாங்களே ஏசப்பா. ஆண்டவரே, எங்க மூலியமா நீங்க ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க தகப்பனே. எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க உடைந்த பாத்திருந்தா ஏசப்பா எங்களை பயன்படுத்த நீங்க வல்லவரா இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்க எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, வாலிப நாட்கள் உமக்காக மட்டுமே நாங்க செலவிட எங்களுக்கு நீ உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க ஜெபிச்சாலும் பேய்கள் ஓடணும் தகப்பனே. ஆண்டவரே, அந்த அளவுக்கு நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க இன்னும் நிறைய வாலிபர்களை ரட்சிக்க போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க கிராமத்துல
உள்ள எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. ஆண்டவரே அவங்கள நீங்க சுத்திகரிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஜாதியின் வெறி அவங்கள ஆட்டுதே தகப்பனே. ஆண்டவரே அந்த ஜாதியின் வெறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவர் உடைந்து போகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே ஜாதியின் வெறி இருக்கக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே குடியின் வெறி இருக்கக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே யாரும் ஆண்டவரை காயப்படுத்தக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே எல்லா மோகத்துல இருந்து வெளியே வரட்டும் ஏசப்பா. எத்தனையோ பேர் இந்த உலக அன்பை நம்பி கொண்டிருக்காங்களே ஏசப்பா. அந்த உலக அன்பு பொய்ன்னு அவங்களுக்கு நீங்க நிரூபிங்க தகப்பனே. ஆண்டவரே காதல் ஆண்டவரே அதனால ஆண்டவர் எத்தனையோ பேர் தற்கொலைக்கெல்லாம் முயன்றிருக்காங்களே தகப்பனே. அதுல இருந்து நீங்க விடுதலை பண்ணி கொண்டு வாங்க ஏசப்பா. நீரே மெய்யான தேவன். உங்களுடைய அன்பை மெய்யான அன்பை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்க படிக்கிற இடத்துல ஆண்டவரே அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை பத்தி நாங்க சொல்லணும் தகப்பனே. நீங்க எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்களை அறியாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே எங்களை கொண்டு போய் நீங்க உங்களை அறிவிங்க தகப்பனே. உமது நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே இன்று மறிச்சாலும் நாங்க பரலோகத்துக்கு வர மாதிரி நாங்க பரிசுத்தமா இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே நாங்க மட்டும் பரலோகத்துக்கு வரக்கூடாது ஏசப்பா. நாங்க எல்லாரும் ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு வரணும் தகப்பனே. ஆண்டவரே எங்க எல்லாருக்காக தான் ஏசப்பா நீங்க மறிச்சிங்க. ஆண்டவரே நீங்க எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டது போல ஏசப்பா என்று ஒவ்வொருத்தரையும் நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே இதே ஜெபக்குழு அடுத்த வாட்டி வரும்போது எங்க கிராமம் முழுவதும் இங்க இருக்கணும் ஏசப்பா. எங்க சுற்றி உள்ள கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இங்க இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே வாலிபர்கள் அனைவரும் இங்க வரணும் தகப்பனே. ஆண்டவரே உங்களை அறியாத வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டவரே அவங்க கிட்ட போய் நீங்க பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்களால ஒண்ணுமே முடியாது ஏசப்பா. ஆண்டவரே எங்களை மறைச்சு நீங்க பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு உங்க ஆறுதல் தேவையா இருக்கும். ஆண்டவரே அவங்க கிட்ட போய் நாங்க பேச நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை நீங்க சாட்சியா பயன்படுத்துங்க தகப்பனே. நாங்க முதல்ல பரிசுத்தமாகணும் தகப்பனே. ஆண்டவரே எங்க வாழ்க்கை முழுவதும் நாங்க உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களை நீங்க வழி நடத்துங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான எல்லா பாவத்துக்கும் எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா வாலிபர்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும் தகப்பனே. அந்த கஞ்சா எல்லாம் ஆண்டவரே விலகி போன ஏசப்பா. எத்தனையோ ஆத்துமாக்கள் கள்ளச்சாராயத்துல போச்சே ஏசப்பா. ஆண்டவரே அதுக்காக நாங்க செவிக்க மறந்ததற்காக எங்களை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்க இனிமேல் ஆண்டவரே அதை நாங்க விடக்கூடாது ஏசப்பா. ஒரு ஆத்துமா கூட ஆண்டவரே எல்லா போதை பொருட்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒளிந்து போகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே எல்லா ஆத்மாக்களும் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய நீங்க வரவில்லைங்க ஏசப்பா. நீங்க வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று மட்டும் நம்ம ஜெபிக்க கொடு. தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி நம்ம சபையில் உள்ளவங்களை நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவங்க வியாதியோடு வந்தாங்கன்னா சுகமாகணும். நம்ம எல்லாரும் தினந்தோறும் நம்ம ஜெபிக்கணும் இந்த ஜெப குறிப்புக்காக. அடுத்ததாக அநேக சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக சிறு பிள்ளைங்க முந்தானத்து போல் எங்கள் தூத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். ஒரு சின்ன பிள்ளை நடந்து போயிருந்திருக்கா. கஞ்சா குடிச்சிட்டு அந்த பிள்ளைய அடித்து, அந்த பிள்ளை பேருக்கு அவங்க வீட்டுக்கு தான், ஆனால் அவளை அடித்து அவளுக்கு ஃபேஸ்லாம் காயமாகி போயிருந்திருக்கு. நிறைய சின்ன பிள்ளைங்க போகிறாங்க நல்லா தான், ஆனால் வீட்டுக்கு வரும்போது இப்பொழுது நம்ம தேசத்தில் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அநேக சின்ன பிள்ளைங்களை போகிறாங்க, ஆனால் வீட்டுக்கு வரும்போது சில பிள்ளைங்க வராமல் கூட இருக்காங்க, சில பிள்ளைங்க காயத்தோடு வராங்க. நிறைய சின்ன பிள்ளைங்க பாலியல் வன்கொடுமையினால எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம வீட்லேயும் ஒரு பெண் நம்ம இருக்கோம், நம்ம வீட்லேயும் சிறு பிள்ளைங்க இருக்காங்க, பாதுகாப்போடு இருக்காங்கன்னு இல்லை. நிறைய சின்ன பிள்ளைங்களை நம்ம வீட்டில் போல நம்ம நினைக்கணும். ஏசப்பா ஒரு பாதுகாப்பாக கட்டளையிடணும். ஸ்கூலுக்கு போவாங்க, எம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நிமித்தம் அவங்க மறித்து போகலாம், இல்லை அவங்க ஏதாட்டி ஒரு நிகழ்வு டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. ஒரு ஸ்கூல்னால டிராஃபிக் நிமித்தமாக இருக்கலாம், நிறைய பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. நிறைய சின்ன பிள்ளைங்க 4 வயசு பிள்ளைங்களுக்குலாம் கேன்சர். நினச்சி பார்த்தாலே நம்மளால தூங்க கூட முடியாது. 4 வயசு சின்ன ஒரு விஷயம் மனமிறங்குங்க ராஜா, ஒரு விஷயம் மனமிறங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவது ஏசப்பா, ஒரு விஷயம் மனமிறங்குங்க, மனமிறங்குங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். சோத்ரம் சோத்ரம் ஏசப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாப்பின் கரம் மூடுவதாக, பாதுகாப்பின் கரம் மூடுவதாக. தேவ தூதர்கள் சரியாய் பாதுகாத்து கொள்ள கட்டளையிடுவீராக ராஜா, கட்டளையிடுவீராக. அவங்க போகும்போது வரும்போது பாதுகாப்பின் கரம் மூடுவதாக ராஜா. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக,
அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத சாத்தானி திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரித்து போடுவீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும் ராஜா. ஏசப்பா, அநேக சிறு பிள்ளைகள் ஏசப்பா வியாதி நிமித்தம் மரித்து போறாங்க, அதையும் நீங்க பாதுகாத்து கொள்வீராக ராஜா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நம்ம வீட்டில் யாராட்டி ஒரு சிறு பிள்ளைங்கள் ஏதாட்டி ஒன்று ஆயினா நம்மளால தாங்க முடியாது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, பாதுகாப்பின் கரம் மூடுவதாக, பாதுகாப்பின் கரம் மூடுவதாக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எல்லா சிறு பிள்ளைகளும் ஏசப்பா பாலகர் வாயினாலே நாவினாலே துதிய உண்டு பண்ணுகிற தேவனே ஏசப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஏசப்பா உமக்கு துதிய உண்டு பண்ணுவீராக ஏசப்பா. நீங்க பாதுகாப்பின் கரம் மூடுவதாக, பாதுகாப்பின் கரம் மூடுவதாக ராஜா. ஒரு சிறு பிள்ளை ஜெபம் பண்ணலாமா? ஒரு சின்ன பிள்ளைங்க யாராட்டி சின்ன பிள்ளைங்க நீங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க பிரேயர் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா விஷயம் கூட இந்த பொறுப்பேச்சு பாதுகாத்துவாங்க. சிறு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவீங்களே சப்பா. ஒரு சிறு பிள்ளை கூட சப்பா பருவத்து போகாமல் இருக்கக்கூடாது. எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் எங்கேயும் வெளியே போகும்போது அவங்க கூட இருந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. தெய்வ தூதர்களால் அவங்க சுத்தரிக்கி பரட்டும் ஏசப்பா. ஏசப்பா, அவங்க போகும்போது வரும்போது எல்லா விஷயம் கூட இருந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. இப்போ விளையாட போயிட்டு வரேன்னு சொல்கிற பிள்ளை வீட்டுக்கு வரதில்லை ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா அவங்க கூட இருந்து ஆசீர்வதிச்சு பாதுகாத்து ஏசப்பா. அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் இப்போ கூட இருந்து ஆசீர்வதிச்சு பாதுகாத்து ஏசப்பா. எல்லா விஷயம் கூட இருந்து போச்சு பாதுகாத்துவாங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளை எல்லா விஷயம் கண்மணி போல ஆசைச்சு பாதுகாத்தாங்க ஏசப்பா. நீங்கள் கூட இருந்து ஒவ்வொரு வேலையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதுமாதிரி எத்தனை ஆக்சிடென்ட்டும் நடக்குது ஏசப்பா. ஏசப்பா, அந்த சிறு பிள்ளைகளை இந்த வயசில் எத்தனை கனவுகளோ இருக்கும் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் பெருசாகி அவங்க அம்மா அப்பாவுக்காக ஏதோ செய்வாங்க ஏசப்பா. அவங்க இந்த விஷயத்தில் எந்த ஒரு தவறான செயலை செய்யாதபடி ஆசைச்சு பாதுகாத்தாங்க ஏசப்பா. நீங்கள் இப்போ கூட இருந்து ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. சிறு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, அவங்க கூட இருந்து பொறுப்பேச்சு பாதுகாத்துவாங்க ஏசப்பா. உங்கள் சிறு பிள்ளைங்க ஜபத்தை கேட்பீங்கன்னு சொன்னீங்க ஏசப்பா. எங்கள் ஜபத்தெல்லாம் கேளுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் இப்போ கூட இருந்து ஆசைக்கு இதே மாதிரி நிறையா விஷயத்துக்காக சிறு பிள்ளைங்க முன்னேறி வரபடி ஆசைச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை மாதிரி நாங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போகுது ஏசப்பா. நிறையா பிள்ளைங்க வரணும் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் கூட சேர்ந்து எல்லா பிள்ளைகளும் கூட்டிகிட்டு போகணும் ஏசப்பா. எத்தனை பிள்ளைகளும் இந்த நேரத்தில் அழுது கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. எத்தனை பிள்ளைகளும் வீட்டில் தவறான பழக்கத்தினால தவறான செயல்களை செய்கிறாங்க ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா கூட வந்து ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா, இதே மாதிரி நிறைய உபவாச கூட்டத்தில் முழு ஜபத்தை நிறையா பிள்ளைங்க வரப்படணும் ஏசப்பா. அவங்க கொடுக்குற ஜப குறிப்புக்காக ஜபம் பண்ணணும் ஏசப்பா. அவங்க கூட வந்து ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா விஷயம் சின்ன பிள்ளைங்களை முன்னேறி போகிறபடி ஆசை வச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் இப்போ கூட வந்து ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, எல்லா விஷயம் ஊழியத்தை கொண்டு எல்லா விஷயம் சிறு பிள்ளைங்க போகிறபடி ஆசை வச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் இப்போ கூட வந்து ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. எல்லா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒரு நாள் சிறு பிள்ளைங்க எதுவும் கெட்டு போகாதபடி ஆசை வச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீ இப்போ கூட வந்து ஆசீர்வதிக்கணும் ஏசப்பா. எல்லா விஷயம் கூட வந்து பொறுப்பேச்சு பாதுகாத்து சின்ன பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக சோத்தரிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு செபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். எல்லாம் அப்படி வலது கையை உயர்த்தி
எங்கள் நாட்டினுடைய பிரதமருக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. எங்கள் நாட்டிலே ஆண்டவரே நீ தந்த பிரதமருக்காக, சீஃப் மினிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், பிரைம் மினிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், எம்எல்ஏக்காக ஸ்தோத்திரம், எம்பிக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. காவல்துறைக்காக ஸ்தோத்திரம், பாதுகாத்து கொள்ளுங்க. நீதித்துறைக்காக ஸ்தோத்திரம், பாதுகாத்து கொள்ளுங்க. கல்வித்துறைக்காக ஸ்தோத்திரம், பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு துறையிலும் கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. டீச்சர்ஸ்களுக்காக ஸ்தோத்திரம், பாதுகாத்து கொள்ளுங்க. வக்கீல்களுக்காக ஸ்தோத்திரம், பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லார் மேலேயும் பாதுகாக்கிற கரம் மூடுவதாக. ரீமானா கத்த ரக துடா ரீமானா ஷகதர பலபா. கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாருக்கும் செய்தி முடிச்சுட்டு கடைசி நம்ம ஜெபிக்கலாம். இப்பொழுது நம்ம விதைக்கிற நேரம். அல்லேலூயா. என்ன நேரம்? கர்த்தருக்காக விதைக்க போகிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக விதையுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காணிக்கை பெட்டியில் போட்டு